நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். மாசி மாதத்தில் அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். முதல்ல கோள் சாரங்கள் இந்த மாதத்தில் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 3ஆவது ராசின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்துல அதாவது கேது சிம்மத்தில் இருக்கார். மகரத்தில் செவ்வாய் இந்த மாதத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்குது. சூரியன் மாத கிரகம், அவர் இந்த மாதத்தில் கும்பத்தில் இருக்கிறதுனால தான் மாசி மாதம். சனி ராகு ஏற்கனவே இருக்கா. அதை தவிர பார்த்தேனால் உங்களுக்கு சுக்கிரனும் புதனும் இந்த மாதத்தில் இந்த கும்பத்தில் இருக்க 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 21/2/2026 அன்றைக்கி செவ்வாய் மகரத்திலிருந்து கும்பம் போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் மீனத்துக்கு போய் உச்சம் பெறுறார். அது ஒரு பெரிய விசேஷம். அதை தவிர 6/3/2026 அன்றைக்கி சனி பகவானும் மீனத்துக்கு போகிறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள், கோல்சாரத்தினுடைய ஏற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மாசி மகம் சொல்லுவோம், மகா சிவராத்திரி சொல்லுவோம். மெயினாக மகா சிவராத்திரி இந்த மாதம் பார்த்தோம்னா 15ஆம் தேதியே வருது. சரி, மாசி மகம் அப்படின்னு சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம்னு சொல்லுவாள். பௌர்ணமி யோகத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். மாசி மாதத்தில் வரக்கூடியது மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய சந்திரன் மாசி மகம் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் இது ரொம்பவும் பெரிய விசேஷம். சரி, 6/3/2026 எழுத்தோமையானால் சனி பெயர்ச்சியாளர். அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் வரப்போகிறது. தனியாக சனி பெயர்ச்சி பலன் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அது தவிர இந்த மாத கடைசியில் மாசியும் பங்குனியும் சேரக்கூடிய காலகட்டத்தில் காரடையான் நோன்பு அப்படின்றது இந்த மாதத்தினுடைய கடைசியில் வருது. 6/3/2026 அன்றைக்கி வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள். சரி, வாஸ்து புருஷன் என்ன நேரத்துலேருந்து எந்த நேரத்தை வரலாம் கண் முழிக்கிறார் அப்படின்னா காலை பார்த்தலையானால் 9:42 11:12 வரலாம் உண்டான காலகட்டத்தை கண்மொழிகள். ஸோ இந்த கடைசியில் உணவு உட்கொள்ளும் பொழுதும் இந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுதும் இந்த 2 காலமான 36 நிமிஷம், அந்த 36 நிமிஷத்தில் பார்த்தலையானால் நிச்சயமாக, அதாவது 10:36 11:12 வரலும் உண்டான காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய மனைக்கோள் விழா, அதை தவிர புதுசாக அக்ரிமெண்ட் கையெழுத்து போடுறது, எந்த ஒரு மனையை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் பண்ணுறது, ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுறது, நில பூஜை போடுறது, இதெல்லாம் நிச்சயமாகவே உங்களுக்கு அது எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு மாசி மாதத்தினுடைய மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். அதாவது சுக்கிரன் 5ஆம் இடத்துல, அதாவது கும்பத்தில் இருக்கார். 5 கிரகங்கள் இருக்குது, பெரிய விசேஷம். அதாவது சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்கள், சனி, ராகு, குருவினுடைய பார்வையில் எல்லாம் இருக்குது. அதை விட பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. இதனால் குழந்தை பிராப்தி உண்டு. உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். பூர்வ ஜென்ம புண்ணியம்னு சொல்லக்கூடியது, சொந்த ஊர் கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு. அதாவது சொந்த ஊர்னால் உங்களுடைய மூதாதையர்கள் இருந்த கிராமத்து கோவிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதுவும் நீங்கள் இந்த எல்லை காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கும். காவல் தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய அர்ச்சனைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நிச்சயமாக போயிட்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த மாதம் பார்த்தோம்னா பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை மாத கிரகங்கள் சொல்கிறோம். இந்த மாதம் மாற்றங்கள்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் மாறுறார். செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற 2-7க்கு அதிபதி. துலாத்துக்கு 2-7க்கு அதிபதி. பணத்திற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா பணம் வருமானம் அதீதமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம் 13/2/2026
14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 21/2/2026 6 கிரகங்கள் அங்கே இருக்குது. செவ்வாயோடு சேர்த்து மிகப்பெரிய ஏற்றம். குருவின் பார்வையில் இருக்கிறது. ஆனால் வக்கர குருவாக இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது. படிப்பில் பிரச்சனைகள் இருக்காது. வெளிநாடு வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். மேல் படிப்பு செல்லக்கூடிய பாக்கியங்கள் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தொழிலில் அதீதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமையப்போகிறது. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதாவது 3/3/2026 உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுறார். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதை தவிர சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்பு, வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பு, புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் தேதி அன்றைக்கி சனியும் 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பார்த்தீங்கன்னா புதிய வேலை அமையும், வேலையில் ஏற்றம் அமையும், வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். எல்லாமே பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றியடையும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். புதிய வேலை வரும். வேலையில் மாறுதல் வரும். வேலையில் ஏற்றம் வரும். ப்ரமோஷன் வரும். அதை தவிர புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அந்த கடனும் சுப செலவுகளை குறிக்கக்கூடிய கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுற்றுலா செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் நீங்கள் முயற்சிகளை தள்ளி போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள்ன்றது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய விஷயங்களை எடுக்க வேண்டாம், புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் இந்த ஒருவேளை அதுக்கு சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச பால் அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இதோடு பார்த்தோம்னா உங்களுடைய கோல்சாரம், அதாவது உங்களுடைய கோல்சாரம் நல்லபடியாக இருக்குது. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நவநீத கிருஷ்ணன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க, இல்லை குருவாயூர் போய்ட்டு வாங்க. குருவாயூர் போயிட்டு வர்றதன் மூலியமாகவும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, டாக்டர்ஸு, பெரிய அதாவது சூப்பர் சர்ஜரிலாம் பண்ணுறவங்க, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு, அதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஆடை நெய்கிறவங்க, அதை தவிர பால் பதனிடும் பொருட்கள், பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், அதை தவிர இந்த மின்சார விளக்குகள், மின்சார ஒளி விளக்குகள், அதை தவிர ரிஃப்ளெக்டர்ஸு, ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்களில் அதிக அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தலையானால் 23/2/2025 25/2/2026 வரும். அதாவது 23/2/2026 25/2/2026 வரலும் உண்டான காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாள்வது மிகவும் நல்லது. இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றியான மாதமாக இந்த துளாராசிக்காரர்களுக்கு. விருச்சிகம், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 10 உச்சம் பெற்று போயிருக்கார். உங்களுடைய ராசிநாதன் தான் 6ஆம் அதிபதி. அதனால் பார்த்தோம்னா தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தோம்னா 4ஆம் இடம் ரொம்பவும் விசேஷமாக இருக்குது. இந்த மாதம் 5 கிரகங்கள் இந்த மாதம் ஆரம்பித்த உடனேவே
அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் பார்த்தடையானால் 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 5 கிரகங்கள் 4ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன். அது தவிர பார்த்தடையானால் சனி, ராகு ஏற்கனவே இருக்கா. இந்த மாதத்தில் வந்து பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தடையானால் எதிர்பாலினத்தவரோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கூட்டுத் தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எதனால் அப்படி சொல்கிறோம்னா, இந்த மாதத்தில் 3/3/2026 அன்றைக்கி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார். அதனால் 7ஆம் அதிபதி 7க்கு 11 உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக பெருமை வரும். அதை தவிர காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்காருங்க சார். வக்கரமாக இருந்தாலும் அவர் வந்து உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறார். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கறது, அவரே ஸ்தான அதிபதியும் கூட. அதனால் பெரிய ஏற்றம் கிடைக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மனம் நிறைந்து, அதாவது தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய, மனம் நிறைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மன நிறைவு இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தேனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி, அதாவது உங்களுடைய 3ஆம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதும் அவரே 4ஆம் இடத்துக்கு 21/2/2026 போகிறதும் பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தோன்னா 6 கிரகங்கள் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மனசில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மனசில் பாடம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக பதியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன், அதாவது சனியும் சுக்கிரனும் இந்த மாதம் வந்து 3/3/2026 சுக்கிரனும் 6/3/2026 சனி பெயர்ச்சியும் நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கக்கூடும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கூட்டு தொழிலில் பெரிய அபாரமான வெற்றி கிடைக்கும். கூட்டு தொழிலில் பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மாதத்தில் குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால கவலைப்பட தேவையில்லை. தந்தையின் உடல்நிலையில் ஒரு சிறு தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும்னு சொன்னேன். ஒரு சில நாட்கள் இந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒரு சில நாட்கள் எண்ணிக்கை அப்படின்னா 26/2/2026 27/2/2024 வரலும் உண்டான நாட்கள். இந்த நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம நாட்களாக இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அதாவது இளநீர் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் சந்திராஷ்டமத்தின் மூலியமாக வராது. நிச்சயமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதுவும் மாசி மகத்தன்னைக்கு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானமாக கொடுங்க. அது தவிர வந்து சுமங்கலிகளுக்கு ஒரு 9 பேருக்கு வந்து வெத்தலைப்பாக்கு கொடுங்க. உங்களுக்கு வந்து எல்லா விதமான ஏற்றம், எல்லா விதமான மாற்றம் இந்த காலகட்டத்திலிருந்து, ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் முடியறது. அதனால் எல்லாவித ஏற்றங்களும் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக உயர்வு வரக்கூடும் அப்படின்னு சொல்கிறேன். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கார். வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக அவர் வந்து பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சார். 2ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்கார். அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 13/2/2026 14/3/2026 வரலும் உண்டாகும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் துவங்கும் போதே 5 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். குருவினுடைய பார்வையும் இருக்குது. அவரே உங்களுடைய ராசியின் அதிபதி. அதனால் கவலைப்பட தேவையே இல்லை. எல்லா விதமான முயற்சிகள்லையும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது 6/3/2026 அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் அதிபதி 6க்கு 11ன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வரார். புதிய கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலைக்காக சற்று செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக அமையும். தொழிலில் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் அதுவும் பேங்கிங் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கோல்டு டைமண்ட் மர்ச்சன்ட்ஸு, கோல்டு மர்ச்சன்ட்ஸு, தங்க காசு அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது. தெர் வில் பி a ஷார்ப் ரிடக்ஷன் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனம் தேவை. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்திற்குன்னு கொஞ்சம் ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சுகங்கள் சற்று கெடும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வரும்பொழுது சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகங்கள் சற்று கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற சுகம், அதனால் உச்சம் பெற்ற சுக்கிரன் வேறு, அதனால் சுகங்கள் சற்று கெடும். இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய, சுகத்திற்காக செலவுகள் அதிகமாக செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் சில காலகட்டம், அதாவது சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்பவுமே நல்லது. இந்த சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு 28/2/2026 1/3/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த பேங்கிங் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர கலைத்துறை இருக்கவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி சரியில்லை அப்படின்னும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குருவை சுற்றி வர்றது, ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். அப்போ மினிமம் ஒரு 3 தரமாவது பிரதட்சணம் பண்ணி நெய் விளக்கு போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை போய் சுற்றிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் முடியலையா, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 7.5 சனி நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த மாசி மாதம் விஸ்வாவசு வருஷம்
6/3/2026 அன்றைக்கி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 7.5 சனி முடியறது. பெரிய ஏற்றமான காலம். இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாகவே உண்டு. கவலைப்பட தேவையில்லை. இவ்வளவு நாளாக உடல்நிலையில் பின்னடைவு, அது தவிர எந்த இடத்துலையும் அசிங்கப்பட வேண்டிய கட்டாயம், கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத தருணமாக இருந்தது. எல்லா விஷயங்களிலும் உடல் நலத்தில் பின்னடைவு, பண செலவுகள் அதிகமாக இருந்தது, பண விரயங்கள் அதிகமாக இருந்தது, மன கஷ்டம், குடும்பத்தில் பிரச்சனை, இது எல்லாமே இருந்தது. இது எல்லாமே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. சரி, இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பொதுவாகவே மாத பலன் சொல்லுவோம். இந்த மாதத்தில் 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 5 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் 3 மாத கிரகங்கள், ராகு மற்றும் சனி 5 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் எல்லா பக்கத்துலேருந்து வரும், கவலைப்படவே வேண்டாம். யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. இதை பண்ணிவிடுவேன், அதை பண்ணிவிடுவேன், நான் இதை எடுத்தேன்னா நிச்சயம் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் கொடுக்காதீங்க. பொறுமையாக இருங்க. நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா ராசியிலேயே செவ்வாய் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். அவரே 4ஆம் அதிபதி. அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது வீடு மூலியமாக தொழில் செய்பவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேனால் புதிய வேலை வரக்கூடிய வாய்ப்பு, வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அவர் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 6/3/2026 முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 3ஆம் இடத்துல உங்களுடைய அதாவது 5 பத்தின் அதிபதினு சொல்லக்கூடிய திரிகோண கேந்திர அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறார், உச்சம் பெற்று போகிறார். அதனால் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது உங்களுடைய முயற்சி பெரிய வெற்றியை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் லா அண்ட் ஆர்டர், அதை தவிர எண்ணெய் வித்துக்கள், எண்ணெய் சம்பந்தம், இரும்பு சம்பந்தம், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான விஷயங்கள், ரோடு கான்ட்ராக்டு, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். காவல்துறை, சட்டத்துறை, இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும்னு சொன்னோம். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் பார்த்தாலேயானால் சந்திரன் 8ஆம் இடத்துல மறையும் பொழுது வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் மதி மயங்க கூடும். அதனால் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிநாடு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு பார்த்தோன்னா 2/3/2026 3/3/2026 வரலும் உண்டான 2 நாட்கள் இருக்குது இந்த சந்திராஷ்டம். இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு சதுர தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக அதாவது விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும், முயற்சி நல்லபடியாக இருக்கும். அது தவிர குழந்தை பிராப்திக்கு ஆண் மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட வேண்டாம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா காலபைரவர் போய் சேவிச்சுட்டு வாங்க. காலபைரவர் சனி பகவானுக்கு குருநாதர்னு சொல்லக்கூடியவர். அதாவது வடகிழக்கு மூலையில் சிவன் கோவிலில் இருப்பார். கோவிலை கட்டி காக்கிறது அவர் தான் சொல்லக்கூடியவர். அதனால் சாவியை கூட அங்கே தான் வச்சுட்டு போவார். காலபைரவரை போய் தேய்பிரை அஷ்டமியில் போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சி இது பண்ணுறது மூலியம், அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய வடிகாலாக அமையும். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி. உங்களுடைய ராசிநாதனை சனி பகவான். சனி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். இந்த மாதம் உங்களுடைய ராசியில் 5 கிரகங்கள் இருக்குது.
5 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா சூரியன், புதன், சுக்கிரன் 3 மாத கிரகங்கள், சனி மற்றும் ராகு மிச்ச 2 கிரகங்களும் இருக்குது வருட கிரகங்கள். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா சனி பகவான் இந்த மாதத்தில் மாசி மாதம் மாறுறார். அதாவது 6/3/2026 அன்றைக்கி உங்களுடைய ராசி ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனிக்கு போகிறார். அதனால் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இவ்வளோ நாள் மைண்டு பயங்கர ப்ரெஷரில் இருந்திருக்கும். அதாவது மென்டல் டிப்ரெஷன் இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு, மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாமல் அசிங்கப்பட வேண்டியது, அவமானப்பட வேண்டிய காலகட்டமாகலாம் இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் பொறுமையாக நிச்சயமாகவே உங்களுக்கு பெரிய மாறுதல் இருக்கும். உங்களுடைய ஏற்றங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் மட்டும் ஜாகிரதையாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் போகும்போது நிச்சயமாக பேச்சில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏதோ பார்த்தீங்கன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாகியத்தையும் கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறார் 2ஆம் இடத்துல. அதனால் பார்த்தீங்கன்னா படிப்பு ஸ்தானம்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடம். அதுவே 9ஆம் அதிபதியும் போய் உச்சம் பெற்று போகிறதுனால கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போயிட்டு நீங்கள் நினச்ச போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கொடுப்பார். உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்குறார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி புத்திரஸ்தான அதிபதியை புத்திர காரகனே பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுக்கு எதிர்பாலினத்தோர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கூட்டுத் தொழிலில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. கூட்டுத் தொழிலில் நண்பர்கள்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்த்தீங்கன்னா வேலையில் ஏற்றம் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு சென்று வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய், அதாவது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். அதாவது 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போகிறார். முயற்சிகள் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியத்தையும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கும்பராசிக்காரர்கள் அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், மருத்துவர்கள், அதை தவிர இந்த எள்ளு, எண்ணெய் அந்த மாதிரியான விஷயங்கள், தார், இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, என்ஜினியர்ஸ், அதுவும் சிவில் கான்ட்ராக்ட்ஸு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான இன்ஜினியரிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இவ்வளவு நாளாக பெரிய பிரச்சனைகளில் அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுடைய மன அழுத்தம் சற்று நிதானமாகி ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நல்ல ஒரு தூக்கம் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கே வந்துடுறார். 12ஆம் இடம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுக்கு செலவுகள், சுப செலவுகள் இருக்கும். பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தாயின் உடல்நிலையும் சரி, தந்தையின் உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய வீடு அமையக்கூடிய பாக்கியம். புதுசாக இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கர் அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும்னு சொல்லணும். இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேனால், அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு 5/3/2026 6/3/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் நிச்சயமாக புதிய முயற்சி வேண்டாம், வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. சரி, இப்போ ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா, கோச்சார பிரகாரம் ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தாலும் 7.5 சனி இருக்குது. இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பிரத்யங்கரா தேவி போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றது பெரிய விசேஷம்.
அதே மாதிரி நரசிம்மரை போய் வழிபட்டு வாங்க. நரசிம்மரை போய் வழிபடுறது இந்த திரையோதசி, அதாவது சிவபெருமானுக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக சொல்லக்கூடியது. திரையோதசி சாயந்தரம் வந்து போய் அந்த சாயங்கால வேளையில் போய் அந்த தீபாராதனையை பார்த்துட்டு வர்றது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் நரசிம்மரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கவர் இப்போ உங்களுடைய ராசிக்கே வரப்போகிறார். உங்களுடைய ராசிக்கு 6/3/2026 வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 7.5 சனியில் ஜென்ம சனி வருது. தேவையில்லாமல் அவமானம், அசிங்கம் இந்த மாதிரியான விஷயங்கள், மென்டல் ப்ரெஷர், அதாவது மன அழுத்தங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய, தேவையில்லாத பேச்சுக்கு ஆளாக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11 இருக்கிறதுனால பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. 21/2/2026 பார்த்தோன்னா அவர் 12ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அதனால் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா 12ஆம் இடத்துல 5 கிரகம் இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 5 கிரகம் இருக்குது. சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் சனி, ராகு 5 கிரகங்கள் இருக்குது 12ஆம் இடத்துல. தூங்க விடாது, தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு, எல்லா தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி எல்லோரும் சேர்ந்து போய் 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியில் போகிறது, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் போகிறது, அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, வேலையை விட்டு வேலை மாறுறது, இது எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியத்தில் பார்த்தீங்களே ஆனால் எடுத்தது, அதாவது வீடு மனை வாங்கக்கூடியது இந்த லீகல் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து, என்கம்ஃபரன்ஸ் எல்லாம் ஜாகிரதையாக பார்த்து வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது பார்த்தோன்னா 8-9ஆம் அதிபதி சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், 9-10 அதிபதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இது வந்து அதாவது 9-10 8-9ஆம் அதிபதியெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும், தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வாட்டி செலவுகள் சற்று சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் அதீதமான செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். இருந்தாலும் லிட்டிகேஷன்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி லீகாலிட்டி செக் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு செலவுகள் வரும். அதை தவிர வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வேலையில் மாறுதல்கள், வேலையில் வந்து உங்களுக்கு ஏற்றம் கொடுத்து மாறுதல்கள் கொடுப்பாங்க. அதாவது உங்களை பொசிஷனை ரைஸ் பண்ணி மாறுதல் கொடுப்பாங்க. இருந்தாலும் மென்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும். அதுவும் வந்து பார்த்தோன்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, கடல் வாணிபம் செய்பவர்கள், அதை தவிர வந்து கடல் பிராணிகள் வியாபாரம் செய்பவர்கள், ட்ரேடிங் பண்ணுறவங்க, தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்கள் ட்ரேடிங் பண்ணுறவங்க, தங்கம் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. அதை தவிர தென்னை மரம், தென்னை தோப்பு இதெல்லாம் வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா செலவுகள், தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாகும். ஏன்னா 3ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெற்று போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதனால் முயற்சிகள் வெற்றி அடையும். இருந்தாலும் சனி இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் வந்து அதுக்கப்புறம் முயற்சிகள் வெற்றி அடையும். உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் வெற்றி அடையும்னு சொல்கிறோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சியை தள்ளி வைப்பது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது வந்து சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்றது சந்திர பகவான் 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். அந்த மறையக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவாண்ட பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை இந்த மாதிரியான செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் உங்களால் முடிஞ்சு இளநீர் வாங்கி கொடுத்துட்டு போங்க.
அபிஷேகத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் நிச்சயமாக மாறுதல்கள் வரும். அதாவது பிரச்சனைகள் சுலபமாக சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஒரு தரம் போயிட்டு வாங்க. நாமக்கல் ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல விட்டு விலகும். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியில் அமர்றார். பொறுமையாக இருக்கிறது நல்லது. மனக்குழப்பங்கள், தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாமல் இது எல்லாமே வரும். எல்லா இடத்துலையும் சற்று பிரச்சனைகள் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருந்து இந்த காலத்தை கழிப்பது ரொம்பவுமே நல்லது.